ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே இஸ் மை பேட். அதனால் நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒவ்வொரு கோயில் இருக்குது, அங்கே போகிறோம். சும்மா சாமி மட்டும் கும்பிட்டு வரணும். அதோட நிறைய ஃபன்னான வேலைகள்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக பாருங்கள், நிறைய ஃபன் இருக்குது. மாதிரி நீ ஏதாவது சொல்லணுமா? நம்ம போக பேசிடுவோம். காரில் கிளம்புறோம். பேச முடியாது, கேமராமேன் ரொம்ப பிஸியாக இருக்கார். எப்படி காட்டுங்கண்ணே, பிஸியாக இருக்குமே காட்டுங்கண்ணே, அப்போ தான் 4 சேனல்லேருந்து கூட வாங்க அப்படின்னு இருக்காரு. ஓ அப்படியா விஷயம். அப்புறம் பைத்தியம் பலவிதம், அதில் ஒரு விதத்தை நான் உங்களுக்கு காட்டுறோம். ஐயோ ஆமாம், உள்ளே அடைச்சி வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் கேமராவில் மாட்டிக்கிட்டோம். அண்ணா ஒரு வாட்டி கையாட்டுங்கண்ணே. டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அண்ணா ஒரு வாட்டி கையாட்டுங்கண்ணே. பைத்தியம் பிரசன்ட் சார் சொல்லு. நோ நோ நோ, இது காட்டேரி பைத்தியம், அடைச்சிரும். சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடுவோம். டாட்டா. மறக்காம கமெண்ட்ல பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ண எல்லாருக்கும் விருந்து உண்டு. அவ்வளோ நாங்கள் கிளம்புவோம். ரஞ்சித் சொல்லு, என்னது 6 பிரியாணியா? 6 பிரியாணி வரையும் தோக்க போறது. அப்படியே 6 என்னது? என்னது சிஎஸ்கேவா? சிஎஸ்கே என்ன கேட்டா ஆர்சிபியோ? அடுத்தது ஆர்சிபி விராட் கோலி. விராட் கோலியா? விராட் இல்ல, விராட் அப்பா பேசக்கூடாது. ஐபிஎல் இன்னைக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதனால பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு தான் மேட்சே பார்த்தோம். அதுக்குள்ள விளம்பரம் கமெண்ட்ரி மாதிரி மாற்றி என்னென்னமோ பேசுகிறான். எங்கே போகிறோன்னா நேராக ஓரி கோயிலில் போய் ஜம்முன்னு ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு 2 செருப்பு ஆட்டையை போட்டுட்டு வரப்போகிறான். அதான் இப்போ கண்டென்ட். அதுதான் கூட வந்திருக்கான். போட்டோ எடுத்து எங்கேயோ பார்த்துடுங்க. யாராவது செருப்பு காணும் அப்படின்னா இந்த பீடை தான் எடுத்திருப்பான். அந்த பீடை போயிட்டு அப்படின்னு நினச்சி விட்டுருங்க. அதானே ரஞ்சித்து, எதுக்கு எங்கே போகிறோமா? அன்னைக்கு சாப்பாடு வைக்கணும் தெரிஞ்சதுக்கு தான். சாப்பாடு கிடையாது, தேங்காய் உடைப்போம். உப்பு பிரியாணிக்கு ஊரே கேட்கான். அண்ணே ஊருக்கு இருந்தாங்கண்ணே, எதுக்குமா? கொஞ்சம் உப்பா இருக்குல்ல. அவ்வளோதான் அடிப்பானுவேன், கொஞ்சமாக தான் அடிப்பானுவேன். ஊருக்கு 50 ரூபா. என்ன மேட்ச் பார்க்க 20 ஓவர் தானே உண்டு. T20ல 20 ஓவர் தானே உண்டு. 10 ஓவருக்கு 50 அடிச்சிருக்காங்க. ஓ 10 ஓவர் இன்னும் வரல. நாங்க கண்டிப்பா ஜெயிச்சோம். மாலகண்ணு நோயா இருக்கும்போது நீ யாரு? நீ யாருன்னு சொன்ன மாதிரி தமிழ் தலைவேசா? ஆமா, ரொம்ப பிடிக்குமா 3 டீம்? சென்னை, ஆர்சிபி, தமிழ் தலைவேசா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கலதானம் உண்டுங்க எங்க ஊர்ல. நிறைய ஊர்ல பார்த்துருக்க மாட்டீங்க. எங்க ஏரியா புதுல இருக்குல்ல. இப்போ நம்ம போயிட்டு இருக்க லைன்ல நிறைய எங்க ஊர் ஆட்களை பார்க்கலாம். முக்கியமான இடம் எல்லாம் பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் இந்த ரோட கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த ஊருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த ரோடி நிறைய பேர் போவாங்க. ஏன்னா இங்கே தான் ஒயின் ஷாப் இருக்கு. அதனால எல்லா ஆட்களும் இந்த ரோடி தான் போவாங்க. அப்படி வரியா? வெயிலுக்கு இதமா எங்க ஏரியா சைடுல ஒரு பாட்டி ஜூஸ் போட்டு கொடுக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் 35 ரூபாய்க்கு. 35 ரூபா இல்லை, 25 ரூபா தான். ரஸ்னா மேங்கோ மாதிரி இருக்குங்க. உண்மையாவே எங்க ஏரியா சைடு வந்தால் நீங்கள் எடச்சோடன்னு ஒரு ஊர் உண்டு, அந்த ஊரில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் 10 ரூபா பாட்டில் உண்டு இல்லை, தண்ணி பாட்டில்லாம் அந்த மாதிரி பாட்டிலில் போடுறாங்க. அது 15 ரூபாய்க்கு தான் கொடுக்காங்க. 10 ரூபா தண்ணியே 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆனால் இவங்க வெறும் 15 ரூபாய்க்கு ரஸ்னா, அதுவும் மேங்கோ ஜூஸ் குடிச்சா இருக்கும். அதே போல் அக்யூரேட்டாக இருக்கும். அதுதான் இப்போ வெயிலுக்கு எதமாக வாங்க போகிறோம். சரியான வெயில் அடிங்க. கடைக்கு விட்டோம். கடையை காட்டுறாங்க பாருங்க. கடையை காட்டு. அதான் கடை. கடை பூட்டில் கிடையாது. நம்மளோட ஜூஸ் வாங்கிட்டோம். அடுத்ததுக்கு குடிச்சு விறுவிறுன்னு ஓரி பார்த்து கிளம்பிட வேண்டியதான். ஜூஸ் வாங்கிட்டோம். சரியான வெயிலுக்கு எதாவது இன்னும் குடிச்சிக்கிட்டே இருங்க. நீ என்ன குடிப்பாடா ரஞ்சித்து? என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஜூஸ் தான் எல்லாரும் குடிப்பாங்க. பட்டர் பிஸ்கெட்டா குடிக்க முடியும்? பட்டர் பிஸ்கெட் திங்க தான் முடியும். சரியான டேஸ்ட் இருங்க. இது பாட்டில் 25 ரூபா தான். குவாலிட்டி வேற லெவல். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இது கேமராமேன் இது டேஸ்ட் நல்லா இருக்குங்காரு. இது டேஸ்ட் கம்மியா இருக்காருங்காரு. அதனால ரெண்டையும் குடிச்சு பார்த்துருவோம். ஆமாங்க, கேமரா பைத்தியம் தான். ரெண்டுமே ஒரே போல தான் இருக்கு. மேங்கோ ஜூஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. மாதிரி உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, இந்த அளவுக்குலாம் இல்லை. கரும்பு ஜூஸ் 25 ரூபாய்க்கு ஒருத்தர் இல்லையா அப்படிங்கிறதான் பேச்சு. அதுக்கு ஒரு பாட்டில் தராவே ஒருத்து பெட்ரோலாக்கு துடைக்க முடியா? என்ன சொல்ற? அதெல்லாம் நீ
அப்பவே ஊதி ஊதி வச்சிருக்கான், ஆனா மூடாம வச்சிருக்கான் மூடிய. வைத்தியம் தானே நீ, அப்பவே ஊதிட்டு இருக்கான். ஊதிட்டே இருக்கான். ஊது கடைசியில் ஊதிட்டான். படிக்கிற பேருக்கே அப்படி சொல்ல புரியா? நேர் நேர் தேமா சொல்லு. நேர் நேர் தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட. சொல்லு சொல்லுவாப்போ. நேர் நேர் தேமா நேர்நிறை கோயிலம். பூவா இல்ல கோயிலம் நேர் நேர் தேமாடா. நேர் தேமா. ஏ பரமா படிடா, ஒழுங்கா படிடா. அடுத்த ஸ்பீட் பிரேக்கரா. வேற லெவலில் இருக்குங்க ஒரு புல்லட். கிரீன் கலரு புல்லட் இஸ் மை ஆம்பிஷன். ஒரு புல்லட் எடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். புல்லட்டு வந்து கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்குது, அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன உனக்கு பண்ண ஏதோ ஆசைப்படுறான், என்ன ஆசைப்படுறாளா சொல்லு. வெயில் டைம்ல சட்டிக்கு ஆய விடாதுன்னு ஆசைப்படுறான். அது என்ன செய்ய முடியும்? அது கடவுள் தான் நிறைவேற்ற நிறைவேற்ற. நம்ம என்ன பண்ண முடியும்? இவருக்கு ஒரு நல்ல ஹேபிட் உண்டு. என்னன்னா புது ட்ரெஸ் எடுத்துட்டோம்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம், போட்டுட்டு அப்புறம் மறுநாள் துவைப்போம். இவன் எப்படின்னா அப்படி கிடையாது. மச்சான் வாங்கினோடனே துவைச்சு நல்லா புளிஞ்சு சுருக்கு சுருக்காக்கி போட்டுறது. கடற்கரை சைடு இருந்து எடுத்து அப்படிதான் பண்ணணும். வேற எடுக்க முடியும்? அப்படியா? என்ன கடற்கரை அது ஒரு சம்பிரதாயம். சாம்பார் தைலம். சம்பிரதாயம். சம்பிரதாயம் அந்த மாதிரி சொல்லிடுறேன். எல்லாரும் இதுல மஞ்சள் வைப்பாங்களே அதே மாதிரி இவனோட நல்லா துவைச்சு காய போட்டு மஞ்சள் வைக்கான். அப்பதான் வயசுக்கு வந்து நம்ம போகணும். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தா நம்ம ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டா சொன்னா மேல காஞ்சிட்டு இருக்கேன் போயிட்டு வரேன் அப்படின்னு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? எனக்கே ஒரு இன்சல்ட் இருக்கு. 10th ரிசல்ட் அப்பலாம் அப்புறம் வெரி குட் வெரி குட் பாயிண்ட் எடுத்தானே. 10th ரிசல்ட் தம்பி இப்பதான் 10th படிச்சிருக்காங்க. ரிசல்ட் வா வெளிய வாடா. பின்னாடி வெளிய வா. ரிசல்ட் சொல்லு. ரிசல்ட் மட்டும் சொல்லிட்டு போ. மார்க் வந்துட்டா நாளைக்கு வருதா? என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பாஸா பேல சொல்லு. பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயி என்னடா செய்ய? ஊர்ல உள்ள எல்லாரும் தான் பாஸ் ஆவாங்க. 4 படம் பாஸா, 2 படம் ஃபெயிலா. ஃபெயில் ஏன்னா மொத்தமா சொல்லு. ரிசல்ட் சொல்றா. நான் பாஸ் ஆயிட்டேன். எங்க மச்சான் வெளியோட வெக்கப்படாதல. வெக்கப்படாத. அதெல்லாம் போடக்கூடாது. சும்மா போடணும். ஒரு ரிசல்ட் சொல்லுங்க எல்லாரும் மைக் அதான் அவன் கவர்மெண்ட் காரனே போட்டானுல ஸ்டேட் போர்ட் லெவல்ல மார்க். அங்கதான் சும்மா எத்தனை சொல்லி இல்லைன்னா செத்தா. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இங்க டோக்கன் வாங்குவாங்க 20 ரூபா. அதை மிச்சப்படுத்தி நடந்துட்டு கிளம்புறா. இங்க அவ்வளோ போறோம். அடுத்த டாக்ஸ் தான். நேரத்தில் அந்த கோபுரம் தாங்க முன்னாடி கட்டிட்டு இருக்காவ. எப்படியும் ஒரு 5 வருஷம் ஓடிட்டு இருக்காவ. இன்னும் 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். நல்லா ஹைட்டு கிட்டத்தட்ட 76 அடி. கோயில் பாதி தான், பாதி இல்லை 4 வருஷம் கட்டிட்டு வேணாம் பாருங்க. அங்கே அப்படி காட்டுறாங்க. எவ்வளோ கட்டுறாங்கன்னு சொல்லி காட்டுறோம். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அனுமதி தருவாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து அமௌண்ட் கொடுத்து வந்து உள்ளே வந்திருக்கோம். நீங்கள் வந்து நம்ம வீடியோ ஏன் என்டர்டைன்மெண்ட் சொல்லுங்கள், உடனே ஃப்ரீயாக அலோவ் பண்ணிடுவோம். ஒரு அளவுக்கு மேல பண்ண கட்டிட வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இவனை வந்து இன்னைக்கு எங்க கூட வந்து கேமராமேன் வந்திருக்கானா, நாளைக்கு இதே இடத்துல அந்த நட்டை வந்து வேலை கிட்டிங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து வீடியோ எடுக்க வந்தா இங்கே வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காரு. போகப்பா. இப்போ என்ன கண்டென்ட் என்னன்னா, ரஞ்சித் வந்து அங்கே போய் வேலை இருக்கான்னு கேட்பான். அந்த நட்டை தான் கண்டென்ட். பழப்போ இன்னும் வேலை இருக்கானே, நாங்கள் வந்து நாளைந்து வரட்டுமா அப்படிங்கிறது போய் கேட்டு வா.